10 கற்பனையை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தேவனுக்கு மகிமையாயும் ரட்சிப்பு அவரங்கள செய்ததுக்கான நன்றியாயும் நாங்கள் நிறைவேற்ற நீதி. அந்த நீதிக்கு பேர நீதி என்ன மார்க்கவசம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய பி பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:14 பி. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. தேவன் இந்த வேத வாக்கியத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சௌர நாங்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் என்கின்ற இந்த பிரசங்க தொடரை நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசங்க தொடரிலே எங்களுக்கு இருக்கிற போராட்டம், ஏற்கனவே நாங்கள் பாவத்துடனான போராட்டத்தை ஒரு வருஷம் அதிகமாக நாங்கள் சிந்தித்திருந்த நாங்கள். அதுக்கு முன்னர் பிசாசுடனான போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே ஒரு வருடம் நாங்கள் சிந்தித்திருந்த நாங்கள் இந்த வருடம் காலை நேர பொது தொழுகையிலே உலகத்தோடு மாம்சத்தோடும் இருக்கிற போராட்டத்தை நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் மும்முன தாக்குதலுக்கு நாங்கள் ஈடு கொடுத்து உன்னிப்பாய் கவனித்து தளராது நின்று ஆண்மையோடு இருந்து நாங்கள் வலிமையாய் போரிடுறதுக்காக போர் ஆயுதங்களை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் படிச்சு வருகிறோம். இது 2வது வருடம் நாங்கள் படிக்கிறோம். இல்ல, தேவனுடைய சர்வாயுதம் இருக்காங்க. ஆகையால உலகம், மாம்சம், பிசாஸ், இது 3ஓட தான் எங்களுக்கு போராட்டம். ஆகையால பாவத்தோட போராட்டம், பிசாசோட போராட்டம், உலகத்தோட போராட்டம். அதை நாங்கள் படிச்சு கொண்டு 2 படிச்சிருக்கிறோம். இது கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து அது தொடர்ச்சியாக போகும். ஆகிய அவற்றுக்கு வலிச்சேக்குமா போல எங்கட போர் ஆயுதங்கள் எல்லாம் என்ன என்கிறத நாங்கள் சென்ற வருஷத்திலிருந்து நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோம். அதுல நாங்கள் முதலாவது போராயுதம் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். அறையில கட்டினவல்ல, அறையில் கட்டின சத்தியம் என்னும் கட்சி. இப்ப நாங்கள் 2வது எங்களுடைய போராயுதத்தை குறித்து கவனிக்க தொடங்கிட்டோம். அது நீதி என்னும் கவசம். அது எதுல கவசம்? மார்பில கவசம். மார்பில கவசம், செஸ்ட் பிளேட் அல்ல பிரஸ்ட் பிளேட். அதுல நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வா. அதுல இந்த நீதி என்னும் மார்க்கவசம் என்ன என்று கேட்டா சுருக்கமா சொல்லும், 10 கற்பனையை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தேவனுக்கு மகிமையாயும் ரட்சிப்பு அவரங்கள செய்ததுக்கான நன்றியாயும் நாங்கள் நிறைவேற்ற நீதி. அந்த நீதிக்கு பேர நீதி என்ன மார்க்கவசம். ஆகல இந்த மார்க்கவசம் என்றா என்ன, அது அணிகிற என்றா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, இப்படி எல்லாம் பல விஷயங்களை நாம பார்த்து வரக்குள்ள சாரண்டு சாத்தாண்ட தந்திரம் என்னன்றதையும் படிக்க வலிக்கிட்டோம். நாங்கள் அது ஒன்றையும் விட்டு வைக்கிறது இல்லை. பாவம் அப்படிதான் ஒன்றையும் விட்டு வைக்காது, சாத்தானம் ஒன்றையும் விட்டு வைக்காது. உலகம் அதுக்கு இந்த 2க்கு மேட்டா போல, பாவமும் சாத்தானுக்கு மேட்டா போல உலகம் ஆடும் இல்ல. அதுல அதுவும் நம்மள எல்லா பக்கத்திலையும் நெருக்கத்தான் நெருக்குது. அவர சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை குறித்து நாம படிக்கலாம். முதலாவது அதனுடைய தந்திரம் என்ன அது சொல்லிச்சுது. நீதி அது என்ன சொல்லிச்சு? நீதி என்றது நீ செய்கிற அதுல கடவுள் ரட்சிதம் மாறும். நீ நீதியை செய்கிற கடவுள் அதுக்கு தர்றார் ஒரு பலன். அது பலன் தர ஒரு கட்டாயம்.
அதனால நீ ரட்சிக்கப்படுற. 10 கற்பனைய செய்யறதால்தான் நீ ரட்சிக்கப்படுற. அதுல ரட்சிக்கப்படுதல் என்பது இலவசம் இல்ல, அது உந்த கிரியைக்கு கிடைக்கிற கூலி. இதான் சாத்தாண்ட தந்திரம். கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா 10 கற்பனையை நீ செய்யற, நீ என்ன சும்மா செய்யற, எவ்வளவு பாடுபட்டு எல்லாம் செய்யற. அப்படி பாடுபட்டு செய்யறதால ரட்சிப்பு அது ஃப்ரீ இல்ல, அது கிரியைகளால உண்டாக்கி கொண்டு இருக்கு. கிரியைகளால உண்டானா அதை ரெண்டு ஃப்ரீ, அப்ப கடவுளுக்கு கூலி தரும். அப்படி அந்த 10 கற்பனையை நாங்கள் கடவுளங்களை ரட்சித்ததால அவருக்கு நாங்கள் செலுத்துற நன்றியாக அதை பார்க்காம, அல்லது எங்களை கடவுள் ரட்சிச்சதாலதான் நாங்கள் 10 கற்பனையை இப்ப செய்யறதுக்கு இயலுமை உள்ளவர்களா இருக்கிறோம் என்றதை காட்டாம, அதை யோசிக்க விடாம, நாங்கள் 10 கட்டளையை செய்கிறோம் ரட்சிக்கப்படுவோம் என்ற ரட்சிப்புக்கான அடிப்படையை 10 கற்பனையை நாங்கள் செய்கிறதா என்ற ஒரு கிரியைகளாலான ரட்சிப்பை எங்களுக்கு முன்னால கொண்டு வைக்க வழி கட்டுச்சு. அப்படி அது பல பேரை இந்த உலகத்துல விழுத்தி அடிச்சு சாக்கொண்டு போட்டுது. அதுல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆக்கள் பார்த்தா பரிசேயர், கிறிஸ்துவனுடைய தலைமுறையில இருந்த ஆக்கள். அது நேரம் அவளுக்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க அந்த கள்ள போலி மார்க்கத்தில் அல்லது மெய் கிறிஸ்தவத்தினுடைய போலிகள் அதை அப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கு. அதுல நீங்கள் கிரியைகள் செய்யணும், கிரியைகள் நடப்பிக்கணும். கிரியைகள் நடப்பிச்சாட்டம் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு கிரியை செய்யணும் அவ்வளவு உங்களோட ரட்சிப்பு அது பூரணமாகிக் கொண்டு வருது. ஆனா பைபிள் சொல்லுது ஒருவரும் கிரியால ரட்சிக்கப்படுறது இல்லை. விசுவாசத்தினால, அந்த விசுவாசம் கிருபையால உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல விசுவாசத்தை கொண்டு கிருபையால ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டாகிறதே அல்ல, அது முழுக்க முழுக்க கடவுளுடைய ஈவு. ஈவு ஈவு என்ற கிஃப்ட், கிஃப்ட் கொடை. கிஃப்ட் இருந்தாரோம்னா நாமள காசு கொடுத்து பண்றோமோ, அது அவங்களே எல்லாம் செய்து எங்களுக்கு தான் அறியும். ஃப்ரீ. So it comes as a free. ரட்சிப்பு என்பது இலவசம். நாமல் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லை. அது கிறிஸ்து அதுக்கான கிரியைகள் எல்லாம் செய்து கிஃப்ட் அவர் எடுத்துக்கிட்ட அந்த கிஃப்ட் எங்களுக்கு அவர் தார. இப்ப கிஃப்ட் அவர் தந்துட்ட, கிஃப்ட தந்த உடனே நாம தான் பரலோகம் போயில. நாங்கள் அந்த பரலோக வாழ்க்கைய இந்த மண்ணுல வாழ்க்கையில தொடங்குறோம். இப்ப தொடக்கிட்டாருங்களை அவர் அந்த கிஃப்ட தந்தது கிஃப்ட தரேக்கல நாம எப்படி இருந்த நாம கிஃப்ட் அவர் தரேக்கல்ல சக்தியாக தட்டி தான் எழுப்பினவர் எங்களை எந்த சக்தி கிடக்கிறீர்கள் யாருமன். அப்படி அவர் எங்களை உயிர்ப்பிச்சுத்தான் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். உசுரோடு எழுப்பி பார்த்தா பார்த்து நான் இப்படி இவ்வளவு ஆண்டவரே உமக்கு எதிராக நடந்தது, இனி பார்ப்போமே நீர் என்னத்தை எங்களை செய்யணும் என்று சொல்லி எங்களை இப்படி உயிர்ப்பிச்சிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று நாமல் கடவுளுடைய சிந்தையர் எங்களை சிந்தை என்று நாங்கள் வரிஞ்சு கட்டிக்கொண்டு நிற்கிறோம். இதுக்காகத்தான் நாங்கள் அந்த 10 கற்பனையை செய்கிறோமே தவிர நாங்கள் செய்ததால ரட்சிக்கப்படுறோம் என்ற அர்த்தம் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரை எங்களுக்கு தந்தார். ரட்சிப்பை தொடக்கிறவரும் அவர். அத இப்ப அந்த 10 கற்பனையினுடைய அந்த வழிகள் நாம பின்பற்றி வாழ்கிறது கடவுளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின்படி வாழ்றதுக்கு எங்களை தகுதியாக்குனதே அவர் கிருபை. அது சுத்த இலவசம், அதான் அந்த கிஃப்ட். அப்ப எங்களை தொடக்கி எங்களை உயிர்ப்பிச்சு விட்டா பிறகு ஏதாவது நாம செய்யறதே நாம செய்யற அர்த்தமா இல்ல, இல்ல, முழுக்க அவர் போட்ட பிச்சை. அதுல அந்த பிச்சையை நாம விளங்கினா சாத்தாண்ட தந்திரத்துக்கு ஈடுபட மாட்டோம். ஏதோ நாங்கள் செய்து நாங்கள் ரட்சிக்கப்படுறோம், அப்ப கடவுள் எங்களுக்கு கூலி, அதை எங்கட கிரியால நாம ரட்சிக்கப்படுறோம். நோ வே. எவனும் தந்தண்ட கிரியால ஒரு நாள் ரட்சிக்கப்படுறது இல்ல. ஏன்னா கிரிய
நாங்கள் எங்கட கிரியால ரட்சிக்கப்பட முடியும் என்றா பிறகு கிறிஸ்து நீதியை சம்பாதிக்கணும். பேசாம சொல்லிக்கலாமே, 10 கற்பனை செய்து கொள்ளுங்களா என்று. பிறகு கடவுள் இறங்கி தேவன் செத்தம் சிந்த வேணும், கடவுளையும் செத்தம் சிந்த வேணும். அப்ப பைபிளுடைய கடவுளுடைய வெளிப்பாட்டுக்கு சென்ற முறை போகுது அந்த யோசனை எல்லாம். எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால வாரவில்லை இந்த ரட்சிப்பு, அது முழுக்க முழுக்க கடவுளுடைய ஈவு. அப்ப சாத்தாண்ட தந்திரம் உடைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்ப இப்படி நாம சொன்னோட சாத்தான் என்ன செய்யும்? அடுத்த பக்கம் போய் நின்று சொல்லும், சரி ஓகே உங்களோட வழிக்கே நான் வாரன், கிறிஸ்துதான் எல்லாத்தையும் 10 கற்பனை நிறைவேற்றி நீதியை சம்பாதிச்சு உங்களை உயிர்ப்பிச்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்க. சரி புறையினத்துக்குள்ள நீங்கள் அப்ப 10 கற்பனை செய்யணும். ஏன் 10 கற்பனை தேவையில்லை அப்ப நமக்கு. இட் இஸ் நீட்லெஸ், இட் இஸ் நீட்லெஸ். மார்க்கவசம் தேவையில்லை, அவசியம் இல்லை. 10 கற்பனை நிறைவேற்றணும் அவசியம் இல்லை. நீ நீ இந்த வார்த்தை கிறிஸ்துவ உனக்காக நிறைவேற்றி நீதி சம்பாதிச்சு நீ செய்யணும் என்று அடுத்த பக்கமோட மண்டைக்குள்ள வந்து அப்படிப்பட்ட யோசனையை கொடுக்கல. நாங்களே என்ன சொல்றோம்? அதைத்தான் முதலே சொன்னாங்க, செத்து கிடந்த எங்களை அவர் உயிர்ப்பிச்சது என்னத்துக்காக? நற்கிரிகளை செய்யறதுக்காக. அதென்ன நற்கிரிக? 10 கற்பனையை செய்யறது. 10 கற்பனையை செய்யறதா நற்கிரிய? அதுக்காகத்தான் கடவுளங்களை உயிர்ப்பிச்சு ரட்சித்திருக்கிறார் என்றா செய்யத்தானே வேணும். இதால செய்யறதால கடவுளுக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஆனா எங்களுக்கு நன்மை இருக்கு. எங்களுக்கு நன்மை இருக்கு. இந்த பூமியில நாங்கள் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்ய செய்ய பார்க்கிற சுத்தவரை இருக்கிறாக்களுக்கு கடவுளுடைய பரிசுத்தமும் நீதியும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்குது. அதனால அநேகருக்கு அந்த ஒளி போய் கொண்டிருக்குது. அநேகருக்கு அது மரண வாசனை, அநேகருக்கு அது ஜீவ வாசனை. தேவன் கடவுள் தானா இறங்கி எல்லாரும் காட்டிக் கொண்டு போய் இருக்கிறது இல்ல, அவர் எங்களை பெற்று விட்டு இருக்கிறார். நாங்கள் அவற்ற பிள்ளைகளா வாழ்ந்து காட்டுறதுக்கு, அவருக்கு நன்றி அறிவுதல் உள்ளவர்களா இருக்கிறதுக்காக நாங்கள் 10 கற்பனையை செய்கிறோம். அதை தேவையில்லைன்னு சொல்ற. எங்களை ரட்சிக்கிறதுக்கு 10 கற்பனை தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றதுக்கான அத்தாட்சிக்கு 10 கற்பனை தேவை. ரட்சிக்கப்படுறதுக்கு 10 கற்பனை தேவை இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறன் என்றதுக்கான அத்தாட்சிக்கு 10 கற்பனை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு 10 கற்பனை எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்கும்? 10 கற்பனை என்ன வெயிட்ல இருக்கும்? அது சரியான லேசா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் 10 கற்பனை பாரமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு 10 கற்பனை அது எப்படி இருக்கும்? எப்படி பாசங்கள் எப்படி இருக்கும்? பாசங்கள்ல அஃபெக்ஷன்ல எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு அது விருப்பமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு அதை நெக்கேட்ல தலையெல்லாம் என்ன செய்யும்? ஐயோ சரியான கஷ்டமா இருக்கு என்று யோசிக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு அது கிறிஸ்துவுடைய சிந்தை அதுதான். அவர்களுக்கும் அதே சிந்தை வந்து போகும். அப்ப 10 கற்பனையை இப்ப நாங்கள் செய்யறதுக்கு காரணம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கான அத்தாட்சியை காட்டி. யாருக்கு அத்தாட்சி? எனக்கே அத்தாட்சி, ஒரு உறுதிப்பாடு எனக்கு. இப்ப அதனால கடவுளுக்கு மகிமை. நான் அவருக்கு நன்றியுள்ளவரா கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். கிரேட்ஃபுல் என்று சொல்றது கிரேட்ஃபுல், ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ இல்ல, நான் உங்களுக்கு நன்றியா இருக்கிறேன் என்ற இவ்வளவு பெரிய விஷயத்தை உங்களுக்கு செய்திருக்கிறீர்கள். நன்றி அறிதல் என்று சொல்றது, நன்றி உணர்வு காட்டுறது. அந்த நன்றி உணர்வு எப்படி காட்ட போறோம்? 10 கற்பனை செய்கிறதா செய்து காட்ட போறோம். அதனால சாத்தானே அப்பாலேவோ நீ இப்ப சொன்னாலே 10 கற்பனை அவசியம் இல்லை என்று எங்களுக்கு தப்பா விளங்கி இருக்க என்று பேசினோம். இது 2வது தந்திரம். 3வது தந்திரம் என்ன அது செய்யுது? மார்க்கவசம் எவ்வளவு ஒரு வில்லங்கமான விஷயம், எவ்வளவு வில்லங்க புடிச்சிருக்கு. எவ்வளவு வில்லங்கம் இருக்குது.
நீ 10 கேட்பேனா 10 கேட்பேனா அப்படி வாழணும். சரி சரி நீ தான் சொல்லிட்ட, ஓகே, கடவுளுக்கு நன்றிகளா இருக்கிறது. ஆனா எவ்வளவு கஷ்டம் பேர் என்ன, நீ நீ மக்கள் மத்தியில மதிப்பெடுக்கலுமோ? உனக்கு நீ மதிப்பெடுக்கிறது உனக்கு விருப்பம், ஆனா ஏன் அது பேர் என்ன இடையில நான் மறைக்குது 10 கேட்பேன. அப்ப இதை மறைச்சா நீ என்னென்ன ஆக்களுக்குள்ள பிரபல்யமாகலாம், என்னென்று நீ போய் பல இடங்களில் உன்ன ஒரு ஸ்கூல்ல உன்ன பெரிய ஆக்களா கூப்பிடுவீனம். நீதானே இந்த டீம்கள்ல இதுகள்ல எல்லாம் போய் இருக்கிற இல்லாட்டி பிரிஃபெக்டும் ஆகலாது. ஆனா மெச்சுக்கு போகணும் நீ சண்டே, இப்படி அதுகளுக்கும் போகணும் இதுகளும் போகணும். அப்ப இதுல புடுங்கு பாடுல எப்பயுமே கஷ்டமா தான் இருக்க போகுது. சேர்மா பேசுறாங்க இதுல எதிராக என்ன ஒரு கட்டத்தை நீ நிப்பாட்டதான் போற. அப்ப என்ன கரைச்சல் வில்லங்க தான் இது. எனக்கு பேசாம விட்டு போட்டு ஒனர் மதிப்பை பாப்பியா என்னத்தை பாப்ப, அல்லது ஒனர் இல்ல இன்பா பிளேஷர் ஒரு விளையாடுறா இவ்வளவு சந்தோஷம் இல்ல. அத அந்த இதை அடிச்சு பாரு ஒரு கோல் அல்லது நின்று போட்டு பாரு பாஸ்கெட்ல அந்த கிரிக்கெட்டை தூக்கி இருக்கா விசிக்கான 6 அடிக்கிறதா ஒரு பின்பம் இல்ல. நீ சும்மா பார்த்து கொண்டுதான் இது சும்மா டிவி எல்லாம் இல்லை இறங்கி அடிச்சு உனக்கு பிரிப்பு வந்து பட்டும் போனும் புதர் அப்பா வேண்டி தந்திருக்காரு எல்லாம் முடியா இருக்கணும் போகாட்டி என்ன இது ஏல என்ன போயிட்டு வந்தா ஜபமும் முக்கியமான அழைப்புகள் எல்லாம் குறைஞ்சு போகுது. படிப்பும் சரி அதுவும் சரி. கடைசியில பெற்றால படிக்க வேண்டி வந்துடும். அதனால அப்ப இதுவரெல்லாம் இப்படிதான் ஆசை காட்டும் இல்ல. அதாவது அதை கவனம் இல்லாம விட்டு அப்பா மேறா நாம எல்லாம் கவனத்தோட பெட்ட கொத்தி எரிச்சிருவோமே தவிர பிள்ளைக்கு பெட்டல் அடிக்க மாட்டோம். இவனோட பெட்ட கொத்தி அடுப்புல வச்சு எரிச்சிருவோம் போச்சேரன். உதவ பூட்ஸ் கிழிஞ்சதோட இனி உனக்கு கொண்டு மேல நிப்பாட்டுற எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எல்லாம் நமக்கு தானே தெரியும் இந்த விளையாட்டுகள் எப்படி நிப்பாட்டுறது. அந்த ஆசை இருக்குது, ஆசை கூடுது, ஆசை மாறுது. இப்ப 10 கற்பனையின் படி நடக்கீங்களா கரைச்சல் வேற. ஓய்வு நாள்ல சரி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை விடு. ஆனா நீ அங்க போய் கதை கேட்கல வரைக்கல அங்க வர்ற வேற பாவங்கள், அங்க டீம்கள்ல இருக்கிறவங்க கதைக்கிற ஊத்த பேச்சுகள், நீ அவங்களோட சேர்ந்து பழகிற வழக்கங்கள், இதெல்லாம் வரைக்கல 10 கற்பனை தடுக்குமே. நீ இதை மறைச்சி என்றாலும் பாவம். நீ திருப்பி அந்த அந்த உங்க வாயில் பிறக்கலாக அந்த தூஷணத்தை கதைச்சாலும் பாவம். அது பரிசுத்தவங்களுக்கு ஏற்ற விஷயம் இல்ல. தூஷணமே கேட்காது. அப்ப தூஷணம் கதைக்காம என்னென்ன விளையாடுறாங்க இப்ப என்ன கரைச்சல். அது விளையாட்டு மைதானத்தில் மட்டுமில்ல, வேலை ஆபீஸுக்கு போனாலும் தூஷணம் கேட்காம என்ன வேலை செய்கிறது. இதுகள் செய்கிற வேலைக்கு அப்படி நம்மளோட கதைக்கு அது இங்கிலீஷ்ல தூஷணம் வேற, தமிழ் தூஷணம் ஒண்ணுமே. அப்ப அப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீ மீறிட்ட. பரிசுத்தவான்களா இருந்தா வாயில தூஷணம் பெறுகிறார். தூஷணம் என்று சொல்றது குறிப்பிட்ட சூழல்ல பொருத்தம் இல்லாத பேச்சு, அவ்வளவுதான் தூஷணம். அயல அந்த சூழலுக்கு இப்ப நீ இந்த சொல்லுற அது பொருத்தமே இல்லை, ஆனா சொல்லுற அயல அது தூஷணம். அப்ப நான் என்ன படுதூசணம், நீ படுதூசணம் சொல்ற தூசணம் தான் சொல்ற. அப்ப இப்படி எல்லாம் வாழ 10 கேட்பண்ணிய தூக்கி பிடிச்சலன்னா என்ன இந்த சடங்கு என்ன டார்கெட் அடிப்ப. உனக்கு வேலை செய்யற மொக்கங்கள் மடையங்கள் இவங்களோட சும்மா அப்பன் தாசன சென்று தூசம் போட்டாதான் இடையே அவன் பயப்படுவான். இப்படிதான் மற்றவங்க போட்டு செய்யறாங்க. சின்னாக்கள் மட்டுமில்ல, உச்சக்கட்டத்தில் இருக்கிறவன்ல இருந்து அது வரும். டார்கெட் இல்லையண்டா உடனே வாயில அந்த தூஷணங்களை இங்கிலீஷ்ல வரும், பிறகு அது சிங்களத்திலையும் வரும், தமிழ்லையும் வரும். அதனால இப்ப இது கிளாஸ்லயும் வரும், இல்ல ஸ்கூல் கிளாஸ்லயும் கலப்பினோம். இப்ப இந்த வயசுல நம்ம கிரேட் 6 கிரேட் 7 வர தொடங்கினா நீ அங்க வந்துடும். நாமெல்லாம் வீட்டுல ஒண்ணும் கதைக்கிறேன், பள்ளிக்கூடத்துல தான் நாம பழகுறோம் இந்த பழக்கங்கள் எல்லாம். பள்ளிக்கூடத்தில் நாம விளையாட்டியும் பாத்ரூம் சுவர்லையும் பாத்ரூம் கதவுலையும் எழுதி வச்சிருப்பாங்க தூஷணம். என்ன தூஷணம்?
அதை பார்த்துக்கிட்டு அழிக்கிறதில் அங்க இருக்கிற கிளீனிங்காக்கள் அதுவும் செய்கிறார், தூசணத்தை அப்படியே விட்டு இருக்கு. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு அப்படி நாட்கள் வெறி நிறமேட்டா அதை கடவுள் அறியாததுங்க. அதே நாம அவனோட படிக்கவனும் அவர்களுடைய கதைகளை காது கொடுத்து நாம காதை பொத்திக் கொண்டு இருக்கிறதோ, இனி காது பக்கத்துல தான் கேட்குது, நாம அதுல சம்பந்தப்படாட்டி எவ்வளவு கிடைச்சலா இருக்க போகுது. அப்ப வீட்டுல வந்து அதுல சொல்லுவோம், ஸ்ரீ அப்பாவுக்கு சொன்ன என்னென்ன பேரோ தெரியாது. அப்ப என்ன 10 கட்டளை அங்க உடைக்கப்படுது. ஆசாரியனுக்கு மறைக்காது என்றது போல வீட்டுல அப்பா அம்மாவுக்கு மறைக்காது. அப்ப 5ஆம் கட்டளை அங்க உடைய போகுது. இதை சொன்னா பேசுகிறோம், எனக்கு அப்புறம் அவனோட சேர வேண்டாது என்று சொல்லுவீனம். இப்ப பார்த்து எவ்வளவு உறவுகள் எல்லாம் நீ உடைய போகுது. எவ்வளவு இல்லங்க 10 கற்பனையை தூக்கி போடுறது. பேசாம அத ஏழுமட செய்து வேற எண்ணி அதுல கவனம். நாங்கள் அதுக்கு என்ன சொல்லுறோம், அது இந்த தற்காலிக என்ற பூமியில இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த உலகத்தான் கடவுள் எங்களை போடுறதுக்காக வச்சிருக்கிறார். எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவால இந்த பாவங்கள் எல்லாம் செய்யாம இருக்கிறது எங்களுக்கு முடியும். கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட அநேக பாவிகளுடைய தூஷணங்க வார்த்தைகளுக்கெல்லாம் அவரும் வாழ்ந்தவர். ஆனா அவரும் நான் தூஷணம் கதைக்கல. அவர் வந்து புது உலகத்துல வாழ்ந்தவர். பாவிலால் செய்யப்பட்ட விபரீதங்களுக்கும் அவர்களுடைய எல்லா தூஷண வார்த்தைகளையும் கேட்டு அதுக்கெல்லாம் அவரும் வளர்ந்தவர். ஆனா அவற்ற வாயில எந்த ஒரு தூஷணமும் தரையில அவர் தப்பா கதைக்கையும் இல்லை. அதுல 10 கற்பனைப்படி நடக்கணும்னா நமக்கு நம்மள வந்து ஒன்று புகழ்ச்சி, அடுத்தது வந்து இன்பம், செல்வம், அடுத்தது செல்வம், ரிச்சாது. அத இப்படி போய் எல்லாம் நாங்கள் பழகிய ஆட்களுடைய இதெல்லாம் ப்ரொமோஷனுகள் இதெல்லாம் பிரச்சனையா போயிடு. அதுல பல விஷயங்கள் இதால உனக்கு வில்லங்கமா முடியும். பேசாம இத அப்படி அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்காது. 10 கற்பனை ஒரு அளவா ஒரு மனுஷரை இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய. இதான் சாத்தானுடைய அடுத்த தந்திரம். நமக்கு சாத்தானுடைய அடுத்த தந்திரம் படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, பொம்பளை பிள்ளைகளுடைய கிளாஸுகள்ல ஸ்கூல் கிளாஸ்ல கொஞ்சம் வளர பின்வாங்குக்காரர் கதை பேச்செல்லாம் மாறும். முன்வாங்கில இருக்கிற கொஞ்சம் படிக்கிறதும் அப்பாவி மாதிரி இருக்குன்னா முன்னுக்கு இருக்கும். அந்த குளப்படியும் இதுல தான் பின்னுக்கு பொதுவா போறது. அதான் அந்த பின்பாளையம் எப்பயுமே அடி பண்றது. அது பைபிள்லயும் பின்பாளையம் தான் அடி பண்றது, வகுப்புலையும் பின்வாங்குக்காரன் வேண்டுறது. அதுக்கெல்லாம் தப்பி குப்பி கடவுளை இறக்கத்தால கொல்லியிலிருந்து தப்புகையாக்கள் இருக்கிறோம். அத பின்வாங்குக்காரர்ல கொஞ்சம் படிச்ச முன்னர் அவ்வளவு குளப்படியும் கடவுளை இறக்கத்துல வாரையாக்களும் இருக்கிறாங்க. ஆனா பின்வாங்குக்காரர் எல்லா விதமான ஊத்த பழக்கங்களும் கதைகளும் காரியங்களும் வந்து அது பெண் பிள்ளைகளா இருந்தால் அப்ப நாமளாக்களோட சேரா நமக்கு அதுல என்ன சொல்லுதுன்றே தெரியாம நாமள ஒரு மாதிரி சிரிக்காம பேசாம இது டியூப் லைட், இது கொண்டும் விளங்காது. எப்படி இருக்கு இப்ப டியூப் லைட், அது ஒன்றும் விளங்காது. அது கொஞ்சம் நேரத்துக்கு புறான் விளங்கும், அதுவும் விளங்குது இல்லை நமக்கு. அப்ப சொல்லுற இதுகள் ஒண்ணும் முடங்குது இல்ல. என்னோ கதைக்கிறீங்க என்னது கதை அது நமக்கு நாம வீட்டுல இதெல்லாம் அப்படி நாம ஒன்றும் பழக்கம் இல்லை. ஏன்னா நாங்கள் பேரனுக்கு முன்பாக சுத்தமும் நீதி நன்மையா வளர்க்கல. இந்த அரியண்டங்கள், இந்த ஊத்தத்தனங்கள், இந்த தூஷணங்கள், இந்த வம்பு வார்த்தைகள், நக்கல் நளினங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. வீட்டுல நாங்கள் அப்படி கதைக்க இல்லை. ஆனா பள்ளிக்கூடத்துல கதைக்க பழகுறோம். வீட்டுல அம்மா அப்பாவுக்கு முன்னால கட்சி ஐயோ அவன் அப்படி கொஞ்சம் உள்ள தங்கமான புள்ளையில வீட்டை தங்கமா தானே இருக்கு. பள்ளிக்கூடத்துல அது கலிசர குப்பையா கிடக்குது, அது ஒருக்கும் தெரியல. அப்ப அதுல ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கும் இதே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி விபச்சார பாவம், விபச்சார கதை, ஊத்த கதை, அந்த அப்ப என்ன நம்ம இப்படி எல்லாம் அவளுக்கு தெரியுது. அதான் சினிமா அப்படியே காட்டி கொடுத்து கொண்டு இருக்குது. சினிமாவில வார ஒவ்வொரு சொல்லும் சினிமாவில் அவர்களுக்கு வர்ற அந்த 10 கற்பனைக்கு எதிரான பாவ உணர்வுகளும் அதை படம் பிடிச்சு அவங்க வீடியோல காட்டுறாங்க. அப்ப பாருங்க அவர் அப்பா அம்மா விடுறேன் அவங்களும் சேர்ந்தானே இந்த பாக்குதுகள்.
அப்ப அப்பா அம்மாவோட அனுமதியோட பிள்ளைகள் அதோட பழகிடு. இவன் நாம வீட்டுல அப்படி ஒண்ணு பார்க்கிறேன் செய்கிறேன். அப்ப இனி அதுக்கு வந்து நமக்கு சொல்லித்தார். அப்போ நாங்கள் தேவ பக்தியாக முறையில வேதம் சொல்ற மாதிரி பல விஷயங்கள் நாம பராவில எத்தனை விஷயம் படிச்சுட்டோம். ஆண் பெண் எப்படி கடவுள் படைக்கிறோம், ஆண் பெண்ணினுடைய உருவமைப்பு என்ன, ஆண் பெண்ணினுடைய உறுப்புகள் என்ன, எப்படி வந்து ஆண் உறுப்பு பெண் உறுப்பு மாறி பிறக்கலாம், பிள்ளைகளுக்கு எப்படி ரெண்டுமே சேர்ந்து பிறக்கலாம், என்ன மாதிரி அவர்களுடைய அந்த குறைபாடுகள் என்ன, ஏன் அப்படி பிரச்சனை, எப்படி எக்ஸ் ஒய் என்றா என்ன, எக்ஸ் எக்ஸ் என்றா எப்படி இருக்கும், அதனுடைய நிறமூத்தங்கள் எப்படி ஒரு ஆண் பிள்ளை பிறகுது, எப்படி பெண் பிள்ளை பிறகுது, எப்படி லபியா என்ன அது இது என்று சகலம் நாமல் ஏறமுறமா தேவபக்தி படிப்பிச்சிருக்கிறோம். இதொன்று அந்த அவிசுவாச பிள்ளைகள வீட்டில் அப்படி படிப்பிக்கிறது இல்லை. எல்லாம் அங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஒரு விதமான பாவகரமான படத்துல சவுண்ட்ல அவங்க படிப்பிச்சு கொண்டிருக்கு. அது அது நேர்மையா படிப்பிக்கல, அது வளர்ந்தவர்களை பார்க்க வச்சு படிப்பிக்கிறது. இதுல பாக்குற அந்த பிள்ளைகளுக்கு என்ன, நம்ம பிள்ளைகள் போய் லபோரட்டரிக்குள்ள போனோட ஆணுடைய உருவ அமைப்பு பெண்ணுடைய உருவமைப்பு இருந்தோட அங்க பார்த்தோம் ஒரு சிரிப்பு எல்லாம் இருக்கு. ஏன் சிரிக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண் உறுப்பு பெண் உறுப்பு எல்லாம் காட்டி இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு சிரிப்பு. நம்ம ஏன் சிரிக்கிறீங்க? இவருக்கு ஒன்றும் முழங்கு என்ன முழங்கின எனக்கு என்ன இதா இதுக்கு வேறதா இதா இந்த இதுல வந்து இப்படி இப்படி இருக்குது, இதுக்குள்ள எக்ஸ் ஒய் எல்லாம் பெறும், இதுக்கு இப்படி உனக்கு நிறைய தெரியும். இவனுக்கு நிறைய தெரியுமா? வந்து இருந்து கேட்டு போட்டு அவர்கள் மத்திய ஆக்களுக்கு எல்லாம் சொல்லி இதான் அவர் நாம இந்த சேர்ச்சிலேயே பாட புத்தகங்கள் எங்களுடைய பராவில எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஏன்னா வேதபூர்வமா எங்க பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமோ அவர்களையும் சொல்லி கொடுத்துருவோம். விளையாட வழியில அறியக்கூடாது பரிசுத்தமும் நீதி நன்மையான 10 கட்டளைகளுடைய சட்டத்துக்களை என்ன தெரியப்படுத்த வேணுமோ அது தெரியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா அங்க 10 கற்பனைக்கு விரோதமா அது அந்த ஹோமம் சுரக்கு வந்த ஆட்கள் இத ஒரு அசிங்கமான முறையில அது பொருத்தமில்லாத படங்களோட காட்டப்பட்டுக் கொண்டிருக்குது. இதான் எங்களுக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். அப்படி இருக்க நாம பல 10 கற்பனைக்கு இதுக்கு மிஞ்சி சொல்லிக் கொடுக்க இல்லாத விஷயங்கள் அவங்க சொல்லல. அப்ப அதுகளையும் அதுகள் அறிஞ்சு வந்து கொண்டு நம்மளோட கதை கேட்கிற அல்லது கிளாஸ்ல இருக்கிற நாம தள்ளித்தான் நிக்க வேண்டி இருக்க போது நாம சேரேலாது. சேராட்டி நமக்கு அவர்களோட இருக்கிற உறவுகள் மதிப்புகள் அவர்களோட நாம சேரக்கூடிய ஐக்கியங்கள் எல்லாம் உடையும். இந்த வில்லங்கம் என்னத்துக்கு என்றான் சாத்தான் கேட்குது. இந்த வில்லங்கம் என்ன பேசாம சேர்ந்து அதெல்லாம் பிறகு கடவுள் மன்னிச்சுட்டார் பேசாம போயும். நோ நோ, நாம 10 கற்பனை அறியாம இருந்திருந்தா கடவுள் ஏதோ இலக்கம் வச்சிருப்பார், அறியாம தானே செய்தார். ஆனா பிறந்ததே 10 கற்பனை தெரிஞ்சு ஆக்களோட 10 கற்பனைக்களை வளர்ந்து அப்ப நாமல் பாவம் செய்யலாது. நமக்கு கடவுள் போட்டு சாத்துன்னு சாத்திடுவார் பிள்ளைகளை. அதனால சரியான கவனமா இருக்கணும். சோ இதுதான் 10 கற்பனை. அது சரியான வில்லங்கம் பிடிச்ச ஒரு வேலை, அதை செய்யறது சாத்தான் சொல்ற அடுத்த விஷயம். சோ இதை நாம பார்த்தனாங்க இல்ல, அது எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு கௌரவம், எவ்வளவு எங்களுக்கு முடிசூட்டப்படுகிறது, எவ்வளவு கடவுளை எங்களை பாராட்டி சர்டிபிகேட் தர விஷயம் அதுகள் எல்லாம். அதனால கடவுளால நாம ஜனாதிபதி விருது கொடுக்கிறார். நான் வந்து பெரும் யூனிவர்சிட்டி எனக்கு ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ்ல இருந்து நான் பிரைஸ் எடுக்கிறேன் என்றது இல்ல. பரலோகத்தினுடைய செனட் சபை எங்களுக்கு பிரைஸ் முடிசூட்டுறதுக்கு தந்திருக்கிறேன். இந்த உலகத்திலே இனி வரப்போற உலகத்திலே இருக்கிற பெரும் புகழ்ச்சி, அதுக்கான அந்த சர்டிபிகேட் தான் நாங்கள் இவ்வளவு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை எப்பயுமே முன்னுக்கு வைக்க வேணும், அதை எப்பயுமே முன்னுக்கு வைக்க வேணும். அவர் பெரிய ப்ரொஃபசர், அவர் பெரிய இதுல படிப்பிச்சவர், அவர் தான் சொல்லுறார் என்பது எங்களுக்கு எல்லா ப்ரொஃபசருக்கும் ஞானத்தை கொடுத்த கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்ப அவரை போல போதிக்கத்தக்கவன் யார்? அவரை போல கற்றுக் கொடுக்கத்தக்கவன் யாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போல பிரசங்கம் பண்ணக்கூடியவனார் ஐயா, அவரை போல லட்சியம் பண்ணக்கூடியவனார், அவரை பிடிச்சிட்டு வாங்குறான். இவங்க போய் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சும்மா வந்துட்டாங்க. எங்க என்ன நீங்கள் அந்த அவரோட ஐயோ நீங்களும் போச்சீங்களா? அந்த
அப்படிப்பட்ட டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் லெக்சரிங் ப்ரொஃபசர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவற்ற மக்களாக அந்த லெவலில் நாங்கள் யோசிக்கோம். சும்மா இந்த அழிஞ்சு போற மனுஷருடைய பெருமைகளும் செல்வம் சேகரிப்பும் இன்பத்தை நாங்கள் நாடி 10 கற்பனையை கோட்ட விடையலாம். சோ இது மூன்றாவது அதனுடைய தந்திரம். 4வது தந்திரம் என்ன? அதுதான் 4வது தந்திரம். நீதி என்னும் மார்க்கவசம் பெறுமதியற்றது. நீதி என்னும் மார்க்கவசம் பெறுமதி அற்றது. பெறுமதி அற்றது. Righteousness is nothing worth. Righteousness is nothing worth. Worth. W-O-R-T-H. Worth. Righteousness is nothing worth. W-O-R-T-H. Worth. Worth என்று சொன்னா பெருமதி. இது வேர்த் இல்லையாப்பா, இந்த இவ்வளவு காசு கொடுத்து இதை வேண்டதுல இது என்ன வேர்த் இது என்று சொல்லுவோம். அதாவது இந்த கொடுக்க போற காசுக்கும் வேண்ட போற சாமானுக்கும் பெருமதி என்ன? பெருமதி இல்லை. அந்த அளவுக்கு இவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு இது பெருமதி வரா. அப்ப அந்த பெருமதி அதான் வேர்த். அப்ப அது பெருமதி இல்லை. அந்த நீ தூக்கி பிடிச்சி சொல்ற அளவுக்கு 10 கற்பனை செய்யறது ஒரு பெருமதி இல்லைன்னு சாத்தான் தொடங்குவான். இது எங்க இருந்து தொடங்குற? வேத வசனத்துல இருந்தே நான் தொடங்க. கிறிஸ்துவ சோதிக்கிறேன் அது வேத வசனம். நாமளும் சுத்தி வேத வசனத்துக்குள்ள வேதத்துக்குள்ள நிக்கிற மாதிரி இப்ப அதுவும் வேதத்துக்குள்ள வந்து இப்ப நம்மளோட கதைக்கும் முதல் அங்கல பக்கம். பிறகு நாம பைபிளை சொன்னோம்னா அப்ப கிறிஸ்துட நீக்கணும், அது கிறிஸ்துட நீதியை வச்சு எங்களை திருட்ட பாக்குது. பிறகு சரி என்று நாம செய்ய வலிக்கிறது, அதுல வரப்புற கஷ்டங்களை காட்டி எங்களை வேண்டாம் அது கஷ்டம். இப்ப அதுக்கு நாம எடுபடையோ நீ கொடுக்கிற கிரியத்துக்கும் இதுக்கும் இது வேர்த் இல்லையப்பா, நீ 10 கற்பனையும் செய்கிற. ஐயோ பைபிள் என்ன பைபிள் சொல்லுது? சொல்லு என்ன பைபிள் சொல்லுது? ஏசாயா 65 ஏசாயா 64:6 பிலிப்பியர் 3:8. ஏசாயா 64:6 All our righteousness is as a mensurous cloth. All our righteousness is as a mensurous cloth. Mensurous போன முறையும் அதுக்கு முதல் நான் அதை சொன்னான். அது நாங்கள் மென்சஸ் அல்லது மென்சூரஸ் என்று நாம சொல்லலாம். மாதவிடாய் சக்கரம் ஒவ்வொரு வயதுக்கு வந்த பெண்களுக்கும் அதான் முட்டை முட்டை அது பீரியட் முட்டை உடைந்து வருது. அப்ப இது நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறேன். 12 வயசு இல்ல 13 வயசுல இருந்தே வரும். அப்படிதான் அது தொடங்கும். அது பிறகு எத்தனை வயசுல நிக்குது? 50ல நின்று. சரியா? நாம மென்சூரஸை பற்றி தான் கதைக்கணும், நான் சீதை பற்றி கதைக்கல. அதுல மென்சூரஸ் க்ளோத் அந்த உடைஞ்சு வார அந்த எக்ஸ் என்ற அந்த முட்டை ஆண்டவர் அப்படித்தான் அதை டிசைன் பண்ணி அவர் பெண்களுக்கு அவர் வச்சிருக்க. அதான் பேபியை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்க ஒரு முக்கியமான பாகம். ஆனா அந்த அதுல பேபி இல்லாம அது திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு குறிப்பிட்ட காலத்துல அல்ல திருமணம் ஆன அப்புறம் பேபி வராம இருந்த அது அம்மாக்களுக்கோ அல்லது அக்காக்கள் தங்கச்சியாக்களுக்கு அது மாதம் எவ்ரி 28 days அல்லது அப்படி அவர் அந்த சைக்கிள் அவர் வச்சிருக்கிற. இதெல்லாம் ஏற்கனவே நாம படிச்சிட்டோம். இப்ப அந்த பீரியட் டைம் அது ஒரு 3 daysக்கு அந்த
அந்த எக் வந்து உடைஞ்சு வர்றது நாம பைபிள்லையும் நாம பல இடங்கள் அதை கவனிக்கிறோம். அதே ஒரு காரணமாக காட்டி தன் அப்பாவை ஏமாற்ற முனைஞ்ச ஒரு ஆளையும் நமக்கு தெரியும். ராகேல் எங்க உடைச்சு சுருபத்தை ஒழிச்சு வச்சு போட்டு அவ அதுக்கு மேல இருந்து கொண்டு அவ சொன்ன இது என்ன, அப்பா சாரி எனக்கு பீரியடா இருக்கு அதனால எலும்பியலாம இருக்கு. சிலை அவகிட்ட தெய்வங்களை செய்து வச்ச விக்கிரகாராவ அதை ஏதாவது சேரோ அல்லது வச்சுட்டு அவ பிறகு அதுக்கு மேல நாம் இருந்தது அப்படியே இருக்கிறான். ஆனா அப்பாக்கு சொன்னா அப்பா சரி சரி இருங்க நாங்களும் என்ன சொல்றோம் இல்ல அம்மா அல்லது சகோதரங்களும் சரி சரி அப்ப ரெஸ்ட் பண்ணுங்க ஓகே நோ ப்ராப்ளம். எனக்கு தெரியும் அவ என்ன வேசல் வீக்க வேசல் பலகீனமான பாண்டம். பலகீனமான பாண்டத்துல முக்கியமான பலகீனமாக்குற காலப்பகுதி அது பீரியட். அப்ப அந்த டைம்ல நாங்களும் சரி பெரிய வேலையில் வேணும் என்று சொல்லுவோம். கெத்தர் அப்படிதான் நமக்கு பண்ணி வச்சிருக்கிற. அப்ப அது அந்த பீரியட் டைம் அல்லது மென்சுரேஷன் டைம்ல அந்த அந்த உடைஞ்சு வர்ற முட்டையினுடைய அந்த அழுக்குகளை சரியாக அதெல்லாம் மொத்தி எடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு துணி பயன்படுத்தப்படுகிறது. அது பேட் என்று நாம இப்ப சொல்றோம். முந்தி அது க்ளோத் தான். இதெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சது பேட் எல்லாம். முந்தி க்ளோத் ஒரு துணி தான் யூஸ் பண்ணுறான். சரி, அத ஏசாயா 64:6 சொல்லுது, all our righteousness is as a mensurous cloth. எங்களுடைய எல்லா நீதிகளும் அந்த மென்சஸ் க்ளோத்தா இருக்கு, அந்த அந்த சீலையா இருக்குது அல்லது துணியா இருக்குது என்று சொல்லும். இதையே கிணறு பொருத்தமில்லாத இடத்துல ஸ்கூலில் அதை விளையாட வைக்கல சீலை என்ற சொல்ல சில சொல்றீங்க. நம்மளுக்கு ஏன் அவன் சீலை ஆடு அப்ப போட உடுப்பு அவன் சீலையான சொன்னவன் எப்படி திருப்பி அப்ப அவர் சீலை என்றவர் நான் உடுப்பு என்று சொன்னான். நீ என்ன ஐயா சொன்னி உடுப்பு ஏன் உடுப்பு அவர் சீலை சொன்னவர். அப்ப நான் சாரிக்கே வேற என்ன சொல்லாமன்னு நான் யோசிச்சேன். நான் கவனிச்சுக்கொள்ளுங்க, சூசனம் இதெல்லாம் சூசனம். பொருத்தமில்லாத இடத்துல கிரவுண்டில் அங்க ஏன் இந்த சீலை என்ற கதை வரணும். அப்ப அவனுக்கு தெரியும், அவனுக்கு என்ன மாதிரி விளங்கி இருக்கோ தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் அவனோட வீடுகள் இல்ல வேற இடங்கள்ல இப்படியான சூசனம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நாம இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அப்பா உங்களுக்கு சொல்லி தரது இல்ல. அது ஏற்கனவே மென்சுரஸ் க்ளோத் இருக்கு. அது எப்படி சொன்ன எனக்கு ஏன் அப்படி சொல்லணும் அவன் அதான் உன்னை பட்டு என்றாங்க. அப்ப போய் இடிப்பனண்டா அவனுக்கு. அப்ப போ நீ ஒண்ணு முடிக்க தேவையில்லை, நீ காதுகளை அரி போனா சரி இதுகளோட இப்படியெல்லாம் சொல்றேன். நான் பிரிச்சுட்ட தான் சொல்லிடுவேன், போய் சொல்லி பிரச்சனை இல்ல. ஊத்த பேச்சு பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் கதைக்கிறார். அந்த அத அழுக்கான சீலை, அழுக்கான கந்த துணி, அழுக்கான துணி, அதான் அந்த சொல்லு. பைபிள் அந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. ஆனா அந்த எவ்வளவு கௌரவமா கவனமாக பயன்படுத்துறார், பொருத்தமான இடத்துக்கு பயன்படுத்துறார். அது ஒரு பிழையான சொல் இல்ல, ஆனா பொருத்தம் இல்லாத இடத்துக்கு பயன்படுத்தும் அது தூசணமா மாறுது. அது அழுக்கான துணி, அழுக்கு துணி, அழுக்கான கந்தை என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற filthy rags. அது கேஜேவி அத மென்சுரஸ் க்ளோத் என்பது. மென்சுரஸ் க்ளோத், பீரியட் க்ளோத். அதை இப்ப நாம டிரான்ஸ்லேட் பண்ணா அது பீரியட் பேட் அப்படிதான் சொல்றோம். இதைத்தான் சாத்தான் எடுக்கிறான். அவன் கையில இது அகப்பட்டு கொண்டிச்சது இந்த வேத வசனம். அவனை எடுத்து நீ என்ன 10 கற்பனையால செய்து மார்க்கவசம் படுத்தினாலும் கடவுள் அதை எப்படி பார்க்கிற? எப்படி ஒரு உடுப்பு அழுக்கான உடுப்பு மாதிரி அல்ல. இது அது எவ்வளவு பெருமதி இல்லாத ஒரு விஷயம். அதை அவர் சொல்ல வர அதே அந்த துணியை பிறகு நீ அதை எடுக்க மாட்ட கிட்ட அதை நாம் கழுவி அல்லது போட்டு நாம் நீங்க
துடைச்சி எல்லாம் அலம்பி எல்லாம் கழுவினா அப்புறம் அதோட ஒரு அரிய என்ன சரியில்லை. அது வேஸ்ட். அதை ஒரு பெரிய காசு கொடுத்து போல பாடுபட்டு நீ அதை செய்யறதுக்கு இவ்வளவு பாடுபட்டு 10 கற்பினை செய்து கடைசியில் கடவுள் செய்ய அது வந்து மென்சுரஸ் கோட் அப்படியே நான் செய்யறேன். எப்படி பிசாசனுடைய ஆகியுமன் இதுல? அல்லது இன்னும் ஒரு வசனம் பிலிப்பியர் 3:8 அப்போஸ்தலன் பவுலினூடாக அது வருது. மேன்மைக்காக என்று எண்ணினேன், குப்பையுமாக. சரி, நஷ்டமும் குப்பையும், நஷ்டமும் குப்பையும். டங் அண்ட் லாஸ். இங்கிலீஷ்ல டங், DUNG, டங். Dung and loss. What do you mean by dung? It's real shit. Bullshit. மாட்டுச்சாணம் அல்லது மலக்குமியல். அதை நாம இங்கிலீஷ்ல ஷிட் என்று சொல்றோம். நாம அது இங்கிலீஷ்ல புல்ஷிட் என்றது. புல்ஷிட் ஒரு சரியான நல்ல தூசணம் இல்லையா? அப்ப மாடு போற சாணி போற நான் சொல்லுறது. ஆனா பொருத்தமில்லாத இடத்துல உள்ள பாது வேற புல்ஷிட். நான் என்கிற மாட்டுச்சாணி கடவுள் படைச்ச உருவத்தில் இருக்கிற என்ன பார்த்து மாட்டுச்சாணி. அப்ப ஏன் அந்த கவனிச்சுக்கொள்ளுங்க, தூசணம் என்றது நல்ல சொல்லையே பொருத்தமில்லாத ஆளுக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலையில பயன்படுத்த நல்ல சொல்லை தூசணம் தான் போகும். அதுல கடுங்க தூசணம் என்று தனியர் சொல் இல்ல, நல்ல சொல்லத்தான் பொருத்தமில்லாத ஆளுக்கு பொருத்தமில்லாத இடத்துல பயன்படுத்துறது தூஷணம். கெட்ட பிரியனே, கெட்ட பிரியனே, பேரியாரின் மகனே, பிளடி பிளடி, அப்புறம் பிளடி என்ற இப்ப என் பிளடி தான். நான் நான் ஆற்ற ரத்தத்தை குடிக்க தெரிஞ்சேன்னா your bloody mouth. See, அலம்பிக்கிறத shut up your bloody mouth என்றத. என்ன செத்த பிரியம் அந்த மவுத்? நீ கதைச்ச அவனை கொல்லுவ என்றா உனக்கு you shut up your bloody mouth. ஏன்னா நீ செத்த பிரியம் மாதிரி கதைக்கிற. அது செத்த மண்ணும் அங்க கதைக்காம இருக்கல bloody bloody என்றா அது தூசணம் பேசிக்கா. அதுல இங்கிலீஷ் கதைக்கணும் போட்டு நாம தூசணம் கதைச்சு தெரியறாது. பல இங்கிலீஷ் பாட்டுகள் இந்த தூஷணங்களும் வந்து கொண்டிருக்குது. அவர் ஸ்பீடாயும் இதுகளாயும் படிக்க வலிக்கிறீங்களா கடைசியில இப்படி இப்படி தூஷணங்கள் இல்ல அவரை சதேகமா இருக்கும். அப்ப டங், அத பைபிள் டங் என்று கதைக்குது. அத ஆமா சரியான. அதுல ஈவன் எசேக்கியலுக்கு ஆண்டவர் சமைக்கிறதுக்கு ரொட்டி சமைக்கிறதுக்கு செய்தது. மாட்டு சாணத்தை எடுத்து, காஞ்ச மாட்டு சாணத்தை எடுத்து ரொட்டி செய்யடா எரிச்சு அதை வச்சேன். அது மலஜலாதி ஆக்குவன், மலஜலாதி டங்கில் ஆக்குவன். எருசலேம நான் மலஜலாதி ஆக்குனேன். எரேமியால் ஆண்டர் கதைக்கிற குப்பை கொட்டுற இடம், கழிவு கொட்டுற இடம், ஊத்த கொட்டுற இடம், அது எது? அது எதுக்கா நமக்கு தெரியும். எதிர்க்கலாம் எது எது? மாட்டு சாணமும் மாட்டு புழுக்கையும் தான் நாம பொதுவாக அது மனுஷ பௌவி மனிதருடைய கழிஞ்சு போறதும் வந்து நல்ல எது அல்ல. அப்ப அதைத்தான் எருக்களம் தமிழ்ல நம்முடைய எருக்களம் என்று. உண்மையில அது சாணி கொட்டுற மலக்கழிவு பேசிக்கா. பைபிள் அந்த சொல்லுகள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா பொருத்தமான இடம், பொருத்தமான ஆட்களுக்கு. சோ பவுலப்போஸ்தலன் சொல்ற, நான் எண்ணத்தில் நீதி என்று எண்ணி, பெருமை என்று எண்ணி, புகழ் என்று எண்ணி, எனக்கு அதன் ஐஸ்வர்யம் என்று எண்ணி நான் வாழ்ந்தனோ, கிறிஸ்துவனுடைய நீதியோட ஒப்படைக்கல. ஐயோ இதெல்லாம் வரும் டங் அண்ட் லாஸ். இது ஒன்றுமில்லை. அப்ப கிறிஸ்துவனுடைய நீதியோட ஒப்படைக்கல நாங்கள் செய்கிற 10 கற்பனைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு வெறும் மல
மல குமியலும் அல்லது வெறும் குப்பையும் தான். அதான் அங்க பவுலோப்போஸ்தலன் கதைக்கிறார். அதான் வேதமும் சொல்லு. இல்ல பிசாசு அதை எடுத்து எப்படி பயன்படுத்து? நீ என்ன 10 கற்பனை செய்தாலும் கடைசியில ஆண்டவர் அப்போஸ்தலன் என்ன சொல்லுற? அது குப்பை, அது நட்டம். நட்டத்தானே, நட்டத்துக்காக இவ்வளவு பிரியாசப்படணுமோ? நீ அது என்ன வேர்ட் அதுல அது என்ன இருக்குது? அப்படி ஒரு குப்பைக்காக இவ்வளவு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீ 10 கற்பனை நிறைவேற்றுவியோ? அதனால இது இயேசு கிறிஸ்து விட்ட காலக்குதியும் தூதர்கள் தாங்குவார்கள் சொன்ன மாதிரி அதே ஆர்கியூமெண்ட் தான். அது தேவன் கொடுத்த கான்டெக்ஸ்டும் அதனுடைய சூழமையிலும் விளங்காம பிசாசு அதை நமக்கு பயன்படுத்த பார்க்கும். வேதம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லுறதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் செய்கிற அந்த நீதிகள் அது அவற்ற பார்வைக்கு மிகவும் நல்லதும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுமா இருக்குது. ஆறு செய்கிறது மனம் திரும்பி விசுவாசத்தால தூய்மையாக்கப்பட்ட இதயத்தை கொண்டிருக்கிற மனுஷர்கள், விசுவாசத்தால இருதயம் தூய்மையாக்கப்பட்ட மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட கடவுளுடைய மகிமைக்காக நிறைவேற்ற 10 கற்பனைகள் சுகந்த வாசனையா இருக்குது கடவுளுக்கு. ஏசாயா 64:6 பிலிப்பியர் 3:8 ஆவியினால மறுபடியும் பிறந்தையாக்கள் செய்கிற பத்தி கதைக்க இல்லை. விசுவாசத்தால் இருதயம் தூய்மையாக்கப்பட்டவர்கள் செய்கிற நீதியை பற்றி அந்த கான்டெக்ஸ்ட் கதைக்க இல்லை. அது தங்கள நீதியால தாங்கள் ரட்சிக்கப்படலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த இஸ்ரவேலரை பார்த்து கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த கான்டெக்ஸ்ட்ல ஏசாயா அந்த வசனத்தை பயன்படுத்துற. ஆனா பிசாசு கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு நம்முடைய நீதியெல்லாம் மனுக்கான ஹந்தை, நம்முடைய நீதியெல்லாம் மனுக்கான ஹந்தை என்ன பாயிண்ட்? அது கான்டெக்ஸ்ட் இல்ல. ஆனா வேற சொல்லுது அந்த நீதியை நிறைவேற்றத்தான் கடவுளங்களை உயிர்ப்பிச்சிருக்கிறார், அந்த நீதியை நிறைவேற்ற கடவுளங்களை அவர் ரட்சிச்சிருக்கிறார். நான் போன முறை அடுக்கிற அவ்வளவு வசனமும் இந்த 10 கற்பனையால கடவுள் அது ஒரு புதுப்பிக்கப்பட்ட மாற்றப்பட்ட விசுவாசத்தால் சுத்திகரிக்கப்பட்ட இதயத்திலிருந்து வெளிப்படும் என்றால் அது அவருக்கு சரியான ஏற்றுக்கொள்ளத்தக்க விருப்பம் என்று பைபிள் சொல்லுது. பவுலப்போஸ்தல கிறிஸ்துவின் விசுவாசத்தால நீதிமானாக்கப்பட்டிருக்கிற மனுஷன் கட்டாயம் கிறிஸ்துவனுடைய அந்த நீதியின் அடிச்சொறையை இறக்க வேணும். அதை அவர் ஒரு நாளும் தனக்கு குப்பை தனக்கு நட்டம் என்று சொல்லவே இல்லை. அவன் அதுதான் எனக்கு நீதியினுடைய கிரீடத்தை, எனக்கு ஜீவ கிரீடத்தை கொண்டு வருது. அப்ப எவ்வளவு கான்டெக்ஸ்ட விட்டு போட்டு வசனங்களை பொறுக்கி எடுத்து பேய் இப்ப நம்ம கேட்டா அப்படித்தானே சங்கீதம் 91 இருக்கிறதையும் எடுத்து இயேசு கேப்ல வந்து கொண்டு தூக்கி உப்பரிக்கை மேல விட்டு தாள குதிய கான்டெக்ஸ்ட் என்ன, அது செய்த வேலை என்ன? ரெண்டும் தூதர்கள் காப்பினம் தான். ஆனா இங்க எப்ப தூதர்கள் காப்பினம், இங்க ஏன் தூதர்கள் காக்க மாட்டோம் என்று யோசிக்கிறேன். கான்டெக்ஸ்ட விளங்காம இந்த நீதியை பற்றி பிசாசு இத வசனங்கள் நீதி எங்களுடைய நீதியில அழுக்கான கந்திர வசனத்தை மட்டும் சொன்னா 10 கற்பனை செய்யவன் என்ன செய்யும்? அந்த கான்டெக்ஸ்ட் தெரியாது. பாத்தியா கடவுளே அப்படித்தான் நம்மளை பாக்குறேன். அப்ப நக்கன்னு பேர இதுல மட்டும் போயிடுவாங்க. என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படித்தான் கடவுள் வாங்க பிறகு நீதியை செய்வான். ஆனா வேறும் சொல்லுது அது கிறிஸ்துவுக்குள்ளால அந்த நீதிகள் கடவுள் ஏற்றுக்கொள்றார் எங்களை, அல்லது எங்களுடைய நீதிகள் நாங்கள் கிறிஸ்துவனுடைய சம்பாதிச்ச நீதியினுடைய அந்த இயலுமையால நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யறதால நாங்கள் பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் செய்ய இல்லை, எங்கள இன்னும் பல பல குறைபாடுகள் இருக்குது. எங்களோட நீதிகள் அது குறைபாடுள்ளவைகளா இருந்தாலும் கிறிஸ்துவால நாங்கள் மீட்கப்பட்டபடியா கிறிஸ்துவனுடைய நீதியை எங்க மூடு. ஆனா இத நான் ஒரு நீதியை செய்ய மாட்டேன் என்று விட்டு போட்டு கிறிஸ்துவனுடைய ஆடை என்ன மூடட்டும் என்று யோசிச்சா சொல்ற நீ ரட்சிக்கப்பட்டதுக்கான அத்தாட்சியே இல்லை. அப்புறம் என்ன எந்த ஆடை உன்ன மூடும்? அப்புறம் எந்த நீதி நம்ம உனக்கு எந்த நீதியே இல்லை. எந்த நீதி இருந்ததுன்னா நீ செய்தியே அந்த நீதிகளை பவுலப்போஸ்தலன் நான் தான் சொன்னேன். நான்
புதிதாக்கப்பட்ட மனுஷனை போல அவருடைய சட்டங்களின் மேல சரியான விருப்பமா இருக்கிறேன். 10 கற்பனை எனக்கு தெரியாத வரைக்கும் இச்ச பாவம் எனக்கு சரியா விளங்க இல்லை. அதனுடைய ஆவி எனக்கு விளங்கல. நான் நியாயப்பிரமாணத்தில் தேர்மையால். ஆனா 10 கற்பனையின்படி அது என்ன இச்சை, அது என்ன அது விஷயம் கதைக்குன்றது எனக்கு ஆவியிலான கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் எனக்கு பாய்ச்சப்படும் வரைக்கும் எனக்கு அது விளங்கல. ஐயோ, நான் எவ்வளவு அப்ப இச்சையோட வாழ்ந்திருந்தான் இப்பதான் எனக்கு தெரியுது. இச்சை என்ன? கடவுள வைக்க வேண்டிய இடத்துல வேற விஷயங்களையும் காரியங்களையும் கொண்டு வந்து வச்ச. அதைத்தான் சொன்ன அவன் எல்லாத்தையும் நான் குப்பையாவிட்ட. அதெல்லாம் குப்பை. நான் எபிரேயன், நான் பெஞ்சமீனன், நான் தேர்ந்த வேதபாரகன் என்றெல்லாம் நான் சொல்லிக்கொண்டு கடைசியில எந்த பெருமைகளை கடவுளை போல கிட்டவா வச்சு கொண்டிருந்தனா அது 10ஆம் பிரிக்கிற பாவம். இச்சையாக இருப்பாயாக, பொருளாசையாகிய பாவம். அந்த பாவம் கிறிஸ்துவனுடைய விளக்கத்தால எனக்கு விளங்குது, அவருடைய ஆவியால் எனக்கு விளங்குது. அதனால நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் கற்பனையை உடையதான் வாழறேன். ஆனா அதால ரட்சிக்கப்படுறதுக்கு வாழ இல்ல, ரட்சிக்கப்பட்டபடியே அதுக்காக வாழறேன். அது எனக்கு நல்ல அதன்படி செய்யணும். ரட்சிக்கப்பட்ட லெவல் தேவனுடைய சிந்தையுடைய எல்லாரும் அவர்கள் நிச்சயமாக கீழ்ப்படுகிறேன். ஆனா இதுதான் வேதனைகளுக்கு கதைக்கிற விஷயம். அதுல ரைச்சஸ்னஸ் அது not worth இல்ல. Righteousness is acceptable unto God. நம்முடைய நீதி தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட பிரியமாயிருக்கு. அத வேதங்களுக்கு கதைக்கிறது நாம விளங்க வேண்டும். Righteousness is acceptable unto God. Which righteousness? After righteousness அல்லது எந்த நீதி? நான் சொன்ன மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோட விசுவாசத்தால தூய்மைப்படுத்தப்பட்ட இதயத்தை கொண்ட மனுஷனால இருந்தது வேற வேணும். அது இல்லாம யாராவது நீதி செய்கிறன் என்று சொன்னா அவட நீதியெல்லாம் ஆண்டு பார்த்து அதெல்லாம் அழுக்கான கந்ததான் போ, அதெல்லாம் உங்களோட குப்பை தான் போன்னு சொல்ல. ஏன்னா அவர்களுடைய நிலை என்ன? அது முதல் அந்த எடுத்த நிலை, அதாவது நம்மட நீதியால நாம் ரட்சிக்கப்படுவோம். ஒரு நாள் நம்மட நீதியால் நாம் ரட்சிக்கப்படும். நம்மட நீதி காணமாட்டா கடவுள் நீதியாக அவற்றை ஆடையால போக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப ஆற்ற நீதி அழுக்கான கந்த, தந்த நீதி காணும் என்று நினைக்கிற யாளுடைய நீதி அழுக்கான கந்த. கிறிஸ்துவனுடைய நீதியால மீட்கப்பட்டிருக்க நினைக்கிறவன் செய்கிற நீதி எல்லாம் தேவனுக்கு சரியான பிரியமான வாசனை. அது என்னடா வாட் ரைட்ஸ்? அது முதல் பிரச்சனை சொல்லிட்டேன். நீங்கள் யூ கேன் ரீட். எது நீதி? அதுகளெல்லாம் கணக்கு டூ மச், அது வேணாம். நீங்கள் நான் படி இங்கிலீஷ் பேச செய்ய இங்கிலீஷ் கால். சோ அந்த நீதி ஒரு நாளும் தாண்டி அதை செய்யணும் என்றெல்லாம் புழுகாது. ஆனா சுயநீதி புழுகும். அதிலேயே அதோடு ஒரு திருப்தி அடைய பார்க்கும். அந்த மெய்யான இதயம் விசுவாசத்தால இதயம் சுத்திகரிக்கப்பட்ட ஆள் செய்கிற நீதி, அந்த ஆள் அதை ஒரு நாளும் புழுக தன் பெருமைக்காக செய்கிறது இல்லை, அவர் நன்றியாக செய்கிறார். அதனால தேவனால கிருபியாக அங்கீகரிக்கப்படும். அதுக்காக இவ்வளவு பிரியாசம் எடுத்து நாம ஆவியோட சேர்ந்து நாம செய்கிறபடியால அவற்றை ஆவியாளரும் எங்களை சரியா ஊந்தி தள்ளி அதை செய்ய வைக்கிறார். ஆவியானவர் கடவுள், ஆவியானவர் கடவுளே ஆவிதான். அப்ப எங்களுக்கு அந்த நற்கிரியைகளை செய்ய விரும்பவும் செய்ய வைக்கிறது யாரு? அவர் தான். பிலிப்பியர் எங்களுக்கு அந்த நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிச்சு போட்டுதான் விடுவார். அதை முடிச்சு போட்டு விடுவார். நாமளும் அதை செய்யணும். நாம செய்கிறோம் என்றா எங்களுக்கு பெலனை தந்து அவர் எங்களை செய்விக்கிறார். அதுல நாங்கள் அதுல கர்த்தரை மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவரே அதுல பார்த்து என்ற பிள்ளை எப்படி என்ற நீதியக்கு களங்கம் வராம அவங்க நடக்கிறாங்க.
அவருக்கு அது சரியான சந்தோஷம். நாமல் அது வேதம் அப்படிதான் காட்டுது வரத. அதை விட்டு போயிட்டு செக் ஊத்த செக் என்று அப்படி காட்டல. விசுவாசத்தால சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தை கொண்டிருக்கிறியாக்கள் நீதிகளை அதுல சாத்தான தந்திரத்துக்கு ஈடுபட்டுட கூடாது. ஓம் சாத்தான நீ சொல்றது சரி, அது சுயநீதியில அதை பெருமைப்படுத்தி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் எந்த சுயநீதியை கதைக்கவே இல்லை. கிறிஸ்துவனுடைய நீதியால நான் ஆக்கப்பட்டிருக்கிறதனுடைய இயலுமை கொடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதால செய்கிறேன் என்ற நன்றியில செய்கிறேன். நான் இதுக்கு பெருமைப்படையில, பெருமைப்படையில ஒன்றும் இல்லை எனக்கு. இதுல என் ஆண்டவியால மகிமைப்பட்ட மட்டும் காணும். அவருடைய நீதிக்கான அச்சடியாளமா என்னுடைய உடல் என்ற ஆவி இந்த பூமியில இருந்தா காணும். அந்த நீதி எது நீதிக்கான ஸ்டாண்டர்ட் என்பதை என்ற பேச்சிலையும் செயலையும் மக்கள் பார்த்தா காணும். அதால 10 கற்பனைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரியாசப்படுறேன் செய்ய. இதை நாம விளங்கி வச்சிருக்க வேணும். அதுல இதான் அந்த 4வது அதனுடைய தந்திரம். கடவுளுடைய பார்வையில நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போலவும் குப்பையும் நட்டமும் ஆயிருக்கிற பிறையன் பிரியாசப்படுற அது என்ன பற்றி சொல்ல இல்ல. அது இதயம் விசுவாசிக்காத இதயம் அல்லது அதாவது சுத்திகரிக்கப்படாத இதயங்கள் இருந்து வர்ற ஆட்களை பற்றி சொல்லுது. அந்த வசனம் என்ன எங்களை பற்றி கதைக்க இல்லை. கிறிஸ்துதான் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி அவருடைய நீதியின் கருவிகளாக எங்களுடைய அவயவங்களையும் ஆத்துமாவை நாங்கள் பயன்படுத்த எங்களை பலப்படுத்துவாராக.